கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா 27/9/2025 திருவோணம் பம்பர் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு ரிசல்ட்டோட டைமிங்கு 2 o'clock தான். ஓகேங்களா, 2 o'clockலாம் ரிசல்ட் வந்துடும். பம்பர்னாலே எல்லாத்துக்கும் தெரியும் 2 மணி தான். ஓகேங்களா, 3 மணி கிடையாது. அதனால் எல்லோரும் அந்த டைமிங்கை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ வாங்க இப்போ நம்ம பம்பர் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்வர்ணம் கேரளம் லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். நீங்கள் நம்ம சேனல் கேஎல் சி போர்டில் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்றதை வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், தெரியும். எல்லோருமே மற்ற எந்த குரூப்பில் இருந்தீங்கன்னா மறக்காமல் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த மாதத்துலேருந்து நமக்கு மற்ற எந்த குரூப்புமே கிடையாது, ஒன்லி கேஎல் சி போர்டு மட்டும்தான். ஓகேங்களா, இன்னும் 83 நம்பர்ஸ் வந்துட்டீங்க, இன்னும் ஒரு 70 நம்பர்ஸ் தான். ஓகேங்களா, டக்குன்னு கொஞ்சம் ஆதரவு பண்ணுங்கள். நம்ம கூடிய சீக்கிரத்தில் ஃபாலோயிங் நம்பர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவோம். சரிங்களா, இப்போ வாங்க இப்போ நம்ம ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம என்ன போட்டிருக்கோம்னா 904 வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஏபிசி 9 வச்சுருக்கோம், 7 வச்சுருக்கோம். ஆனால் 1 எடுத்தோங்க, 1 வரலைங்க, 0 வந்து உட்காந்துருச்சுங்க. நல்ல கான்ஃபிடெண்ட்டாக எடுத்தோம், பட் ஆனால் அது உட்காந்துருச்சு. இதில் வந்து ஏபி நம்மளுக்கு பாஸு, சி போர்டு மட்டும் உட்காரல. இதுலேயும் நமக்கு ஏசி பாஸு. எனிவே ஏதாவது ஒரு வின்னிங், நம்மளுக்கு ஏதாவது ஒரு வின்னிங், அதாவது ஆல் போர்டில் கொடுத்துருக்க நம்பரே 3 நம்பர். இந்த 3 நம்பரில் 2 நம்பர் பாஸு, ஒரு நம்பர் ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க சார். அதுவும் அந்த 1 தான். 971 கொடுத்துருக்கோம். இவங்க 2 பேர் உட்காந்துருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு, 79 வந்துச்சா. இப்போ அப்படியே 97 உட்காந்துருக்கா. இதுதான் ஆட்டமே, சிம்பிள் இதுதான். ஏன்னா ஊடால் அப்படி உள்ட்டா வாட்சுனா நம்பர் கண்டிப்பான முறையில் வரும்னு சொன்னேன். ஆனால் அடுத்த நாளே வரும்ன்றது எனக்கு பெரிய ஷாக்கு தான். ஆனால் ஒரு 3 நாளைக்குள்ளே வந்துடும், அது கன்ஃபார்ம் தான். எனிவேஸ் நம்ம டெய்லி ஏதோ ஒரு வின்னிங்கை தான் இது பண்ணிகிட்ருக்கோம். அது நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகி எல்லாத்துக்கும் தெரியும். சரிங்களா, இப்போ வாங்க இப்போ நம்ம திருவோணம் பம்பருக்குரிய ஒரு 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை இப்போ நம்ம பார்த்துருவோம். சரிங்களா, 670049 327 102 543 369 024 867. ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். ஏன்னா உட்காந்துருச்சு, ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதனால தான் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. அதனால தான் இப்போ நம்ம கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறோம். 670 049 327 102 543 369 024 மற்றும் 867. இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா, வீடியோவை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே முடிச்சிடுவோம். சரிங்களா, இப்போ அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஏபி, ஏசி, பிசி. ஓகேங்களா, மறுபடியும் இந்த 090721 இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா, 21. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 67 02 34. இதுதான் நம்மளுடைய ஏபி, ஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா, பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணுங்கள். நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன், 97 மறுபடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, விட்டுறாதீங்க. இது ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்றத சொல்லி மார்க் பண்ணியிருப்பேன். யாரெல்லாம் கவனிச்சிங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய திருவோணம் பம்பர் லாட்டரிக்கான 27/9/2025 ஒரு கெஸ்ஸிங் 907 என வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். 09 07 21 67 02 மற்றும் 34 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது.
பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 4 டிஜிட் தான். சரிங்களா? 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஃபஸ்ட்டு நம்பர் 37490437 0437. ஓகேங்களா? பார்த்து கவனமாக ப்ளே பண்ணிக்கங்க. 37490437 இதெல்லாம் பாக்ஸ் போட்டோம்னா மினிமம் 24 நம்பர் வரும். இதுவும் 24, இதுவும் 24 நம்பர் வரும். அந்த நீடு வந்து தேவையில்லை. ஓகேங்களா? நம்ம ஓரளவுக்கு இப்படியே மேட்ச் பண்ணி தான் எடுக்கிறோம். 3 போட்டு 7 போட்டு 4 போட்டு 9 இப்படி போடுறோம். அப்புறம் 0 போட்டு 4 போட்டு 4 போட்டு 3 போட்டு 7 இப்படி தான் எடுக்கிறோம். சிம்பிள் மெத்தட். ஓகேங்களா? இது 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு, பி போர்டு அண்டு சி போர்டு. ஏ போர்டை பொறுத்தளவு 3 இல்லைன்னா 5. ஓகேங்களா? பி போர்டை பொறுத்தளவு 4 இல்லைன்னா 7. சி போர்டை பொறுத்தளவு 0 இல்லைன்னா 2. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஏ போர்டு அண்டு பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? உங்களுக்கு எதாவது கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு மெம்பர்ஷிப் ஃப்ரீயாக தரப்படும். ஓகேங்களா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏ போர்டு 3 இல்லைன்னா 5, பி போர்டு 4 இல்லைன்னா 7, சி போர்டு 0 இல்லைன்னா 2. ஓரளவுக்கு இது மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நம்பர், ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். பார்த்து கவனமாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஆல் போர்டு தான். ஓகேங்களா? ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு இதில் 4 வரும், 1 வரும், 5 வரும். இதுதான். ஓகேங்களா? இதையே 3 டிஜிட் பாக்ஸை ட்ரை பண்ணிக்கோங்க. 415. ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய இன்றைய கெஸ்ஸிங் இனிதாக முடிந்தது. மீண்டும் நம்ம நாளை ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். ஆல் போர்டு வந்து 415. சரிங்களா? நம்ம ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஹைலைட்டான ஒரு கெஸ்ஸிங். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? Disclaimer: This just for guessing, not for betting game. இங்கே எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். Disclaimer: This video is only for entertainment videos only. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்குண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.